ஹலோ ஆல், இந்த வாட்டி நாமினேஷன் டாஸ்க்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பிக் பாஸ். ரஜித் இந்த வாரம் டைம் கோட். ஸோ டைம் கோட தலைமையில் தான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் நடக்க போகுது. ஸோ பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இந்த நாமினேஷன் எப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, இந்த வீட்டில் நிறைய கருத்துக்கள் இருக்குது ஒவ்வொருத்தர் மேலே. இப்போ கரனுக்கு விவின் மேலே ஒரு கருத்து இருக்கும், அதே மாதிரி ஷில்பா மேலே கருத்து இருக்கும். ஸோ அந்த ஒப்பீனியனை பேஸ் பண்ணி தான் இந்த நாமினேஷன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. பிரமாவில் பார்க்கும்போது திக்விஜய் விவினை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷாக்கிங்கான இன்னொரு நாமினேஷன் பார்த்தீங்கன்னா அவினாஷ் விவினை நாமினேட் பண்ணுறாங்க. இது என்னது இது, இவங்க எல்லாம் ஒரே கூட்டுக்கலவானிங்க தானே, அதாவது விவினோட கேங்கில் தானே எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அவினாஷ் எப்படி விவினை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். எனிவே இந்த நாமினேஷனோட ரிசல்ட்டில் நம்ம ஸ்ருதிகா இல்லை. ஸோ இந்த வாட்டி ஸ்ருதிகா நாமினேஷனில் கிடையாது. மீதி யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈடின், கரண், விவின், திக்விஜய், பக்கா அண்டு சாஹத். இதில் யார் ரொம்ப லீஸ்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கா அண்டு ஈடின். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கரணும் விவினும் ஃபஸ்ட்டு செகண்ட் இடத்துக்கு போட்டுன்னு இருக்காங்க. ஸோ அடுத்தது திக்விஜய்க்கு ஓட்டுக்கள் இருக்குது, சாஹத்துக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க. இதில் ஆபத்து ஈடின் அண்டு பக்கா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், கேஷிஷ் எப்படி மிஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. இந்த நாமினேஷனில் கேஷிஷ் இருந்தால் கேஷிஷ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வாரம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பை த வே ஸ்ருதிகா ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இந்த வாரம் நம்மளுக்கு ஓட்டு போட தேவையில்லை, நம்மளுக்கு வேலை கம்மி இந்த வாரம். ஸோ இதில் யார் வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.